வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். எங்களுடைய வணக்கம் தாய்நாடு குழுவில் புதிதாக இணைந்துள்ள சிந்துதான் நின்று கொண்டிருக்கின்றார். இவ்வளவு நாளும் எங்களுடன் சேர்ந்துதான் இவர் நிகழ்ச்சி தொகுப்பை செய்திருந்தார். இவருடைய பயிற்சி காலம் முடிவடைந்து முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியை தனியாக செய்திருக்கிறார். எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? ஆரம்பத்தில் சற்று பயமாகத்தான் இருந்தது, எனினும் செய்திருக்கின்றேன். ஏனெனில் எங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி அப்படி. இனி போக போக நல்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவேன். உங்களுடைய தன்னம்பிக்கை, எங்களுடைய வாழ்த்துக்கள். போக போக திறம் நிகழ்ச்சிகளை நேர்களுக்கு வழங்கணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை குறிக்கொண்டு சிந்து தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம், பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரபல்யமான சந்தியில் தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இதுதான் கெலட்டி சந்தி. இந்த சந்தியில் இருந்து எனக்கு முன்பாக தெரியும் இந்த வீதியினூடாக சென்றால் யாழ் தொழில்நுட்ப கல்லூரியினையும், அதற்கு எதிரே உள்ள வீதியினூடாக சென்றால் யாழ் மகளிர் கல்லூரியினையும் யாழ் இந்து கல்லூரியினையும், எனக்கு இந்த பக்கத்தில் உள்ள வீதியினூடாக சென்றால் யாழ் பல்கலைக்கழகத்தினையும், அதற்கு எதிரே உள்ள வீதியினூடாக சென்றால் நாச்சிமார் கோயிலினையும் சென்றடைய முடியும். இந்த கெலட்டி ஊரில் உள்ள சில பிரபல்யமான இடங்களைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். வாருங்கள், நம்மை தொடரும். கெலட்டி சந்தையில் உள்ள பிரபல்யமான உணவகத்தில் தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இதுதான் ரகுமான் ஹோட்டல். இப்பகுதியில் கொத்துரொட்டிக்கு மிகவும் பிரபல்யமான கடையாக இது காணப்படுகின்றது. இவ்வூர் மக்களும் அருகில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களும் இக்கடை கொத்துரொட்டியை விரும்பி உண்ணுவார்கள். கொத்துரொட்டி இப்பொழுது தாய் நாட்டில் அனைவரும் விரும்பி உண்ணும் உணவு. ஒரு சந்தியில் உள்ள உணவகத்தில் கொத்துரொட்டி போடுகிறார்கள் என்றால் அது வீதியால் செல்பவர்களின் மூக்கை துளைக்குமாகவும் இருந்தால் அந்த கடைக்கு சென்று ஒரு முறையாவது கொத்துரொட்டியை வாங்கி ஒரு பிடிபிடிக்காமல் விடவே மாட்டார்கள். என்ன, தாய் நாட்டின் கொத்துரொட்டியை ருசித்த ஞாபகம் வருகிறதா? யாழ் கெலட்டி மெதடிஸ்ட் தமிழ் கெலவன் பாடசாலையின் முன்பாகத்தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கு தரம் 1 முதல் 11 வரையிலான வகுப்புகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. நீங்கள் இவ்வூரை சேர்ந்தவராக இருந்திருந்தால் இங்கு பயின்ற ஞாபகங்களும் நீங்கள் செய்த குறும்புகளும் கூட உங்களுக்கு நினைவுக்கு வரும். பள்ளி பருவத்தில் பட்டாம்பூச்சிகளாய் துள்ளி திரிந்த உங்களின் சிறு சிறு குறும்புத்தனங்களை இந்த நேரத்தில் மீட்டி பார்க்கும் போது கல்வி கற்ற கல்லூரியும் அன்றைய நண்பர்களும் கண்முன் தோன்றி மறைகிறார்கள் அல்லவா?
கலட்டி சந்திக்கு மிகவும் அருகாமையில் உள்ள ஜாழ் தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்பாகத்தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கு தொழில்நுட்பம் சம்பந்தமான அனைத்து கற்கையினர்களும் கற்பிக்கப்படுவதோடு தொழிற்பயிற்சியும் வழங்கப்படுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். ஒரு மனிதன் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவனை இறுதி வரைக்கும் வாழ வைப்பது கல்விதான். ஆம், கற்ற கல்விக்கு ஏற்றால் போல் தொழில் வாய்ப்பும் கிடைத்தால் மகிழ்ச்சிதானே. கலட்டி சந்திக்கு மிகவும் அருகாமையில் உள்ள நாகதம்பிரான் ஆலயத்தில் தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயம் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் அரச மரத்துக்கு கீழே நாகதம்பிரானை வைத்து வழிபட்ட மக்கள் காலப்போக்கில் இந்த ஆலயத்தை கட்டினார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஒரு ஊரிற்கு காவல் தெய்வமாக ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும். இந்த வீதியால் செல்பவர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வழிபடாமல் செல்லவே மாட்டார்கள். அது ஏன் தெரியுமா? பயணத்தின் போது எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக. கலட்டி சந்தியில் ஆரம்ப காலத்தில் ஒரு சில கடைகள் தான் காணப்பட்டது. ஆனால் தற்போது நிறைய கடைகள் உருவாகி இது ஒரு சிறிய நகரமாகவே காணப்படுகிறது. கல்லட்டி சந்தையிலிருந்து KKS ரோட்டிற்கு செல்லுகின்ற சந்தையில் உள்ள நாச்சிமார் கோயில் அடியில் தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இதை நாச்சிமார் கோயில் என்று அழைக்கின்றனர். ஆனால் இது ஒரு மீனாட்சி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை நாச்சிமார் ஆலயம் என்று அழைத்தால் கூட இது ஒரு மீனாட்சி அம்மன் ஆலயம். அது ஏன் தெரியுமா? நாச்சிமார் என்று அழைக்கப்படும் ஆலயம் இந்த ஆலயத்தின் பிற்புறத்தே அமைந்திருக்கிறது. முன்னைய காலங்களிலே ஆண் தெய்வங்களே அதிகமாக வழிபட்டார்கள். அதனாலேயே யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் சங்கிலியன் கூட நாச்சிமார் என்ற ஆண் தெய்வத்திற்கு கோயில் கட்டி வைத்து விட்டார் போலும். அதனால் தான் மீனாட்சி தெய்வம் கண்முன்னே தெரிந்தாலும் இன்றும் அனைவரும் நாச்சிமார் கோயில் என்றே அழைக்கிறார்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.